கிழக்கு முனையத்தின் செயற்பாடுகள் தாமதமாகியுள்ளதை நான் நேற்று கண்டேன். இதனால் பாரிய செலவை எதிர்கொள்ள நேரிட்டுள்ளதாக வெளிக்கொணரப்பட்டுள்ளது. கிரேன்ஸ் முற்பதிவில் பாரிய ஊழல் நடைபெற்றுள்ளது. இதற்கெதிராக வழக்கும் தொடரப்பட்டுள்ளது. 15 இறக்குமதி செய்ய முடியாமல் போயுள்ளது. அதேபோன்று முழு உலகமும் டீசலில் இருந்து எலக்ட்ரானிக் முறைக்கு செல்லும் போது டீசலை இறக்குமதி செய்துள்ளனர். 2024 ஆண்டு ஆகஸ்ட் மாதம் இதனை நிறுத்துமாறு தெரிவித்து அமைச்சரவை பத்திரம் ஒன்றும் தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. நிறுத்துமாறு தெரிவிக்கப்பட்ட விலை மனுவை மீண்டும் வழங்குமாறு செப்டம்பர் மாதம் 8 அல்லது 9 தேதிகளில் வழங்குமாறும் ரணில் விக்ரமசிங்கவும் முன்னாள் அமைச்சர்களும் கூறியுள்ளனர். செப்டம்பர் மாதம் 9 தேதி அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. செப்டம்பர் மாதம் 18 தேதி துறைமுகத்திலும் அதற்கான அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. செப்டம்பர் மாதம் 19 தேதி உடன்படிக்கையில் கைச்சாத்திட்டுள்ளனர். செப்டம்பர் மாதம் 21 தேதி தேர்தல் நடத்தப்பட்டுள்ளது. $18 மில்லியன் ஊழல் நடைபெற்றுள்ளது. கட்டாயமாக இதனோடு தொடர்புடையவர்களை நீதிமன்றத்தில் நிறுத்துவோம். கௌரவ சபாநாயகரே, சட்டமாதிபரின் ஆலோசனையை பெற்று அந்த விலை மனுவை இடைநிறுத்தியுள்ளோம். அமைச்சரவை அனுமதியை பெற்று விலை மனுவை கோரியுள்ளோம். கொழும்பு துறைமுகத்தின் கிழக்கு முனையத்தின் செயற்பாடுகளை 2023 ஆண்டு ஆரம்பித்திருக்க முடியும். தற்போதேனும் அதற்கான செயற்பாடுகளை ஆரம்பித்தால் 2027 ஆண்டிலேயே பணிகளை நிறைவு செய்ய முடியும். பொருளாதார கொலையாளிகளின் உதவியாளர்களே திருடர்களை பாதுகாக்கும் அதே வேளை ஊடக சந்திப்புகளையும் நடாத்துகின்றனர். எனினும் அதிகபட்சமாக இந்த பிரச்சனையை தீர்ப்பதற்கு நடவடிக்கை எடுப்போம். இதேவேளை விடுவிக்கப்பட்டுள்ளதாக கூறப்படும் 223 கொள்கலன்கள் தொடர்பிலும் இதன்போது கருத்து தெரிவிக்கப்பட்டது. கொள்கலன்கள் தொடர்பான தவறுகளை கண்டறிந்துள்ளீர்களா? யார் என்பதை பார்க்காமல் தண்டனை வழங்கும் வேலை திட்டத்தை எதிர்காலத்தில் செய்வீர்களா? ஜனாதிபதி, அமைச்சர் அல்லது தலைவரின் தலையீட்டுடன் துறைமுகத்தில் உள்ள கொள்கலன்கள் எந்த சந்தர்ப்பத்திலும் விடுவிக்கப்படுவதில்லை. அவ்வாறு எந்த ஒரு கொள்கலன்களையும் இதுவரையில் நாம் விடுவிக்கவும் இல்லை. அவ்வாறு விடுவிப்பதற்கு நமக்கு அதிகாரம் இல்லை. வேறு எவ்வித கொள்கலனையும் நாம் விடுவிக்கவும் இல்லை, விடுவிக்கப் போவதும் இல்லை. அதேபோன்று துறைமுகத்தில் இடம்பெற்ற பாரிய ஊழல் தொடர்பான விசாரணைகளை ஆரம்பித்துள்ளோம். அந்த 323 கொள்கலன்களும் விடுவிக்கப்படும் போது அந்த குழுவின் தலைவராக அமைச்சர் பிமல் ரத்நாயக்கவே இருந்தார். இந்த 323 கொள்கலன்கள் தொடர்பில் பாரிய நெருக்கடி நிலைமை ஏற்பட்டுள்ளது. குற்றப்புலனாய்வு திணைக்களம் இவரை அழைத்துள்ளது. இவரே சென்று பதில் வழங்க வேண்டும். என்னை விடவும் இவருக்கே அது தொடர்பில் பல தகவல்கள் தெரியும். எனவே விசாரணைகளின் முன்னேற்றத்தினூடாக அதனை உறுதிப்படுத்திக் கொள்ள முடியும். எனவே குற்றப்புலனாய்வு திணைக்களத்துக்கு சென்று வாக்குமூலம் வழங்கினால் நன்று. அது தொடர்பில் தனக்கு தெரியும் என இவரே கூறினார்.